என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மகர ராசிக்காரர்களுக்கு 23/4/2024 முதல் 7/5/2025 வரை இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது, மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த விஷயத்தெல்லாம் நல்லது நடக்கும், மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதையெல்லாம் பின்பற்றினால் நல்லதே நடக்கும், மேலும் எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், அதை பற்றின முழுமையான தகவலை இந்த பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. பவன் நம்பூதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்லயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நன்றி நற்பவி, நல்லதே பவிக்கட்டும். மகர ராசிக்கார நேயர்களே, குறிப்பிட்ட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகிறது, மேலும் எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயுள் காரகன், கர்ம காரகனான சனி பகவான், ஆத்ம காரகனான சூரியனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எல்லாவற்றிலுமே தனி ஆற்றல் இருந்து கொண்டே தான் இருக்கும். மற்றவர்களை உங்களுடன் இணைத்து கொண்டு செயல்பட வைக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்குங்க. இந்த சித்திரை மாதத்துல உங்களுடைய நிலையில நல்ல மாற்றம் ஏற்பட இருக்குது. ராகு 3இல் இருப்பதால் நன்மை பெற்று வரும் உங்களுக்கு தொடர்ந்து மற்ற கிரகங்களும் ஆதரவாக சஞ்சரிக்க இருக்கிறாங்க. ஏப்ரல் 22 முதல் செவ்வாய் பகவானும் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறாரு. இதனால இரட்டிப்பு யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. ஒரு பக்கம் ராகுவும் மறுபக்கம் செவ்வாயும் யோகம் வழங்க இருக்கிறாங்க. நினைத்த செயலை செய்து முடிக்கும் ஆற்றல் இப்போது உங்களுக்கு உண்டாக போகுது. தொட்டதில் எல்லாம் வெற்றி என்ற நிலை ஏற்படும். தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறிவிடும். லாபம் உங்களுக்கு அதிகரிக்கத்தான் செய்யும். வேலை தேடுவோருக்கு எதிர்பார்த்த தகவலும் நல்ல தகவலாக வந்து சேரும். குடும்பத்தில் சுபிட்ச நிலை ஏற்பட போகுது. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகக்கூடிய அமைப்பும் ஏற்படும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையும் உண்டாகும். பணவரவு உங்களுக்கு அதிகரித்தே தான் இருக்கும். பெண்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம் என்றே சொல்லலாம். முயற்சி யாவும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். தடை தடுமாற்றம் விலகப் போகுது. தொழிலில் லாபம் உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகிவிடும். உங்களுடைய செல்வாக்கானது வெளிப்பட போகுது. அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பாங்க. கலைஞர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் புதிய ஒப்பந்தங்கள் வரப்போகுது. விவசாயிகளுக்கு யோகமான காலகட்டம் என்றே இந்த காலகட்டத்தை சொல்லலாம். மாணவர்களின் எதிர்பார்ப்பும் பூர்த்தியாகும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 20 மற்றும் 21. அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 26 மற்றும் 28. பரிகாரமாக சிவபெருமானை வழிபட உங்களுக்கு வருகின்ற அனைத்து விதமான சங்கடங்கள் யாவும் விலகிவிடும். அடுத்த திருவோணம் நட்சத்திரம். நிலைத்த புகழுக்கும் ஆயுளுக்கும் காரகனான சனி பகவான், உடலுக்கும் மனதிற்கும் காரகனான சந்திரனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு மற்றவர்களின் ஆதரவு என்பது குறைவாக தாங்க இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலையும் தனித்து நின்று செய்து அதில் வெற்றி அடையும் சக்தி உங்களுக்கு எப்போதுமே இருக்குங்க. இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு முன்னேற்றம் தரும் மாதமாகவே அமைய இருக்குது. இதுவரையில் 4இல் சஞ்சரித்த குரு பகவான் மே 1 முதல் 5இல் சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கிறதுனால உங்களுக்கு இருந்த சங்கடம் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்குங்க. உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து யாவும் உயரப்போகுது. தொழிலில் இருந்த தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தே தீரும். முடியாமல் இருந்த வேலைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடும். விலகி போன உறவுகளும் உங்களை தேடி வரும் நிலை ஏற்பட போகுது. இந்த காலகட்டத்தில் குலதெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக உங்களுக்கு கிடைப்பதால எல்லாவித சங்கடங்கள்ல இருந்தும் வெளிவர போறீங்க.
அரசியல்வாதிகளுக்கு அதிர்ஷ்ட மாதம் என்றே சொல்ல வேண்டும். பொது வாழ்வில் ஈடுபடுவோருக்கு புதிய பொறுப்பு பதவி வந்து சேரப்போகுது. வேலை தேடி வருவோரின் முயற்சி உங்களுக்கு பலிதமாகும். திருமண வயதினருக்கு நல்ல வரனும் வந்து சேரும். 3இல் சஞ்சரிக்கும் ராகுவால முயற்சி யாவும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். பெண்களுக்கு இந்த காலம் யோகமான காலம் என்றே சொல்லலாம். ரிஷப குரு உங்களுடைய குறைகள் அனைத்தையும் நீக்குவாரு. எதிர்பார்ப்பை அனைத்தையும் நிறைவேற்றுவாரு. வாழ்வில் எதிர்பார்த்த மாற்றங்களையும் ஏற்படுத்துவார். பொன் பொருள் பூமி சேர்க்கையும் உங்களுக்கு உண்டாக்கி தருவாருங்க. வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழல் ஏற்படும். பிள்ளைகளால் உங்களுக்கு அதிகப்படியான நன்மை அதிகரிக்க போகுது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகிவிடும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயமும் ஏற்பட போகுது. மாணவர்களின் முயற்சி யாவும் வெற்றியை பெற்றுத்தரும். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 21 மற்றும் 22. அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 17, 20, 26 மற்றும் 29, மே 2, 8 மற்றும் 11. பரிகாரமாக 3ஆம் பிறையன்று சந்திரனை வழிபட உங்களுடைய வாழ்வானது சிறக்கும். அடுத்து அவிட்டம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தைரிய வீரிய காரகனான செவ்வாய், ஆயுள் காரகனான சனியில் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு செயலிலுமே தைரியத்துடன் ஈடுபட்டு அதில் வெற்றி பெறும் ஆற்றல் எப்பொழுதும் உங்களுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த சித்திரை மாதத்தில் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் மாதம் என்றே சொல்லலாம். உங்களுடைய நட்சத்திரநாதன் ஏப்ரல் 22 முதல் 3இல் சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியை தேடித்தரப்போகுது. ராகுவும் அங்கேயே சஞ்சரிப்பதால் உங்களுக்கு லாப நிலை அதிகரிக்கும். நிலுவை பணம் உங்களுக்கு வந்து சேருங்க. தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் நடந்தே தீரும். தைரியமாக செயல்பட்டு நீங்கள் நினைத்ததை சாதிக்கும் மாதம் என்றே சொல்லலாம். வியாபாரம் தொழிலில் புதிய பாதை தெரியும். புதிய முதலீடுகளால் லாபம் காண போறீங்க. மே 1 முதல் குரு பகவானும் அதிர்ஷ்டங்களை தர இருப்பதால உங்களுடைய முன்னேற்றம் அதிகரிக்க போகுது. இதுவரையில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகிவிடும். அலுவலக பணியில எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். தொழிலாளிகளுக்கு ஊதியம் அதிகரித்து காணப்படும். உங்களுக்கு இருக்கின்ற மதிப்பு மரியாதை அனைத்தும் உயர்ந்தே காணப்படும். குடும்பத்தில் சந்தோஷமும் ஏற்படும். பல வழிகளிலும் பணம் வர ஆரம்பிக்குங்க. பெண்களின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும். பிள்ளைகளால் உண்டான கவலைகள் அனைத்தும் விலகிவிடும். திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரப்போகுது. வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது கண்டிப்பாக ஒரு நல்ல தகவலாக தான் வந்து சேரும். வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவீங்க. அரசியல்வாதிகளின் விருப்பம் அனைத்தும் நிறைவேறும். விவசாயிகள் எதிர்பார்த்த வருமானத்தை அடைய போறாங்க. மாணவர்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற அனைத்து விதமான முயற்சிகளுக்கும் வெற்றி பெறப்போகுது. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 22 மற்றும் 23. அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 26 மற்றும் 27, மே 8 மற்றும் 9. பரிகாரமாக சனிக்கிழமைகளில் அனுமனை வழிபட உங்களுக்கு வருகின்ற அனைத்து விதமான துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் மாதமாக திகழ போகுது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு பணவரவும் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிகப்படியான கவனம் செலுத்த வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரித்தே காணப்படும். இருப்பினும் வாக்குவாதங்களில் ஈடுபடும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். திறமைக்கேற்ற வேலை கிடைக்கவில்லை என்று நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக திகழப்போகுது. தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அனைத்துமே கைகூடும். இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு நீங்கள் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். இந்த குரு பயிற்சியால் இதுவரைக்கும் நீங்கள் மந்தமாகவே செயல்பட்டு வந்திருப்பீங்க. இந்த குரு பயிற்சியினால் உங்களுடைய மந்தமான நிலை அனைத்தும் மாறி தெளிவாக திட்டமிட்டு உடனுக்குடன் செயல்படும் திறமை உங்களிடம் ஏற்பட போகுது. உங்களுக்கு கீழே பணிபுரிபவங்க மன உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுப்பாங்க. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வசீகரமான பேச்சும் மிடுக்கான நடையும் உங்களின் தன்னம்பிக்கையை பறைசாற்ற போகுது. கிடைக்க வேண்டியவை தானாகவே உங்களுக்கு கிடைத்து விடுங்க. வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது. இல்லத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்களும் நடக்கும். குழந்தைகள் பிறந்து வம்சம் விருத்தியாக போகுது. குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் முழுமையான ஆதரவை தந்து உங்களின் கைகளை பலப்படுத்துவாங்க. அதே நேரம் எதிலும்
மேலும் அவசரமும் பரபரப்பும் கூடவே கூடாது. தவறு செய்பவர்களிடம் கூட்டு சேரக்கூடாது. அவர்களிடமிருந்து சுமூகமாக விலகிவிட வேண்டும். கடினமான உழைப்புக்கு நடுவே சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். மற்றபடி முன் அறிமுகம் இல்லாதவர்களும் உங்களுக்கு உதவுவாங்க. பண வசதிக்கு எந்த குறைவும் ஏற்படாது. என்றாலும் நீங்க கடினமாக உழைக்க வேண்டி வருங்க. இதுவரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குறிப்பிட்ட 15 நாட்கள் எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்கள்லாம் கிடைக்க போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.